சொல்கிறாங்கல்ல, டெக்னிக்கல் கால் சென்டர்ஸ் போகிற வாய்ஸ் ப்ராசஸில் இஃப் யூ குட் இன் இங்கிலீஷ் என்ன பண்ணலாம், நீ போயிட்டு அங்கே வந்து உனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுவாங்க. தே வில் கிவ் யூ ஸ்கில் செட், எப்படின்னா டைப்பிங் ஸ்கில் செட் ப்ளஸ் உன்னுடைய டெக்னிக்கல் நாலேஜை நீ இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, எப்படி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு இன்கமும் வரும், ப்ளஸ் வந்து நீ பிபிஏ பண்ணியிருக்க. இஃப் யூ கோயிங் டு டூ எம்பிஏ ஆன்லைன்னா தே வில் ஹெல்ப் யூ. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ C2 அதாவது நம்ம க்ரீன்ஸ் ரோடில் இப்போ எம்ஆர்எஃப் பில்டிங் டேரெக்டாக பேக் சைடு வந்து C2ன்னு ஒரு ஹெச்சிஎல் இருக்குது, ஹெச்சிஎல் C2 C3 அங்கே இருக்குது. அதே இப்போ அங்கே இன்டர்வியூ போயிட்டுருக்கு. தே ஆர் ஹைரிங் பீப்புள் ஃபார் அ நியூ ப்ராசஸ். ஏதோ பைலட் பேட்ச் அந்த மாதிரி இருந்தால் நீ போனோன்னா இப்போ எடுத்தோடனே வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 3 lakhs பேக்கேஜ் அது கொடுப்பாங்க, இல்லை 3 to 4 lakhs பேக்கேஜ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் உனக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருந்ததுன்னா நீ அதில் க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய பேர் அப்படி போகிறவங்க அதுலேயே வந்து அடுத்தது டெக்னாலஜிஸ்லாம் போயிடுறாங்க. ஒரு 2 to 3 yearsல அப்படியே டெக்னாலஜிஸ் அவங்க மூவ் ஆகிடுறாங்க. டெக்னாலஜிஸ் வந்து டைரெக்டாக போகாமல் இந்த மாதிரி போயிட்டு உள்ள ரேப்பை வச்சுக்கிட்டு உள்ள இந்த டெக்னாலஜிஸ்க்கு அழகாக மூவ் ஆகலாம். தட் இஸ் கால்ட் HCL ஆஸ்பயர்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த HCL ஆஸ்பயரில் வந்து வீக்லி 3 days ஒர்க்கு கொடுப்பாங்க, வீக்லி 4 days ஒர்க்கு கொடுப்பாங்க, 3 days ஆஃப் கொடுப்பாங்க. சேலரி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே படிக்கவும் வைப்பாங்க. தட் இஸ் அதில் வந்து என்னென்னா HCL ஆஸ்பயருக்கு போகிறதுக்கு வந்து யூ ஷுட் பி கிராஜுவேட் 60% இருக்கணும். ப்ளஸ் வந்து நீ நல்ல ஒரு டேலண்டட் பர்சனாக இருக்கணும். உள்ளே இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு ரேப்போ க்ரியேட் பண்ணிக்கணும், நல்லா ஃப்ரீயாக பேசணும், நல்லா பழகணும். இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்னு ஒரு எந்தூசியாஸ்டிக்காக செய்யணும். அங்கே போயிட்டு நான் பெரிய ஆள் அப்படின்னா சொல்லிட்டு ஒரு ஈகோலாம் இருக்கக்கூடாது. ஒரு நீ எப்படி இருக்க இப்போ, ஏன்னா HCL நான் ஹையர் பண்ணும்போது, நான் HCL இருக்கும்போது வரவங்களாம் டெக்னிக்கலி குவாலிஃபைடா பெரிய ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து நினச்சோன்னு உங்களை எப்படிலாம் ப்ளேஸ் பண்ணிட முடியாது. HCL பொறுத்த வரைக்கும் யார் ரெக்ரூட் பண்ணுவாங்க, யாரை இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இட்ஸ் அ சென்ட்ரல் ரெக்ரூட்டிங் டீம்னு ஒன்று இருக்கும். தே வில் டேக் கேர் ஆஃப் தட். வாட் ஐம் சேயிங் இஸ் ஒர்க் ஒரு ஷார்ட் வியூ பண்ணு. விப்ரோ இஸ் ஹைரிங், HCL இஸ் ஹைரிங். 2 பேர் இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க சேம் ப்ராசஸ்க்கு. புரியுதா? ஆனால் இப்போ நான் வந்து அந்த கம்பெனி உள்ளாடி இருந்தாலே உன்னை ஹையர் பண்ண முடியாது. ஆஃப்டர் த 3-4 rounds முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் உன்னை பார்க்கவே முடியும் ஃப்ளோரில். இப்போ அப்போ நான் அப்படி ஹையர் பண்ண முடியும். அந்த மாதிரி யார் வேணாலும் உள்ள ஜாப்ல வச்சிடறான்னு சொல்லி MNC கம்பெனிஸ் கிடையாது. யாராவது அந்த மாதிரி சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க, கன்சல்டன்சி வச்சிருக்கிறாங்க, நாங்கள் வேலை வாங்கி தரோன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா HCLும் சரி, எந்த ஒரு MNC கம்பெனியும் சரி பணம் வாங்குறதே கிடையாது. இன்னொன்று யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் பார்க்க போனீங்கன்னா சில கம்பெனிஸ்லாம் வந்து இப்போ இங்கேருந்து குர்கானில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னா அது வர சார்ஜஸ் கம்பெனி கொடுப்பான். அவங்க வந்து நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாலும் அதை ரீஃபண்ட் பண்ணிவிடுவான் அவன். நம்ம போயிட்டு அது முன்னாடி பணம் அனுப்ப மாட்டான், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை டிக்கெட்லாம் அனுப்புவான். இல்லை நம்ம இங்கேருந்து நம்ம போயிட்டா கூட அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா தே வில் ரீஃபண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, MNCs வந்து பிச்சை எடுக்கல, ஆளுங்க இல்லாமல் தான் தவிக்கிறாங்க, நல்ல ஒர்க் ஃபோர்ஸ் வேணும் தான் நினைக்கிறாங்க. ஸோ கிவ் அ ட்ரை. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் வாய்ஸ் ப்ராசஸில் இப்போ வந்து நீ பிபிஏ பண்ணதுனால நீ என்ன பண்ணலான்னா, ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் ப்ராசஸ் இருக்கா, ஆனால் நீ உள்ளே போயிடணும். எதுலேயோ ஒரு ப்ராசஸில் உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் உனக்கு அந்த கம்பெனியை பற்றியே தெரியும், அங்கே இருக்கிறவங்களை பற்றி தெரியும். இப்போ பிபிஏ பண்ணதுக்கு என்ன தெரியுமா மேக்ஸிமம் HCLல கிடைக்கும், நீ வந்து ஒரு அட்மினில் லோவஸ்ட் கேடரில் போகலாம். ஆனால் ஒரு அட்மினில் லோவஸ்ட் கேடரில் போகிறவன், அட்மினிஸ்ட்ரேஷனில் லோவஸ்ட் கேடர் போகிறவன் அங்கே ஒரு 30,000 சேலரிக்கு போனால் கூட நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அட்மின் பீப்புள் செக்யூரிட்டிஸை மேனேஜ் பண்ணுறாங்க, இந்த ஸ்கேவஞ்சர்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க, அப்புறம் உள்ளே வர போகிற வண்டிங்களை கணக்கு பார்க்குறாங்க, அந்த இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. என்ன ப்ராசஸ், என்ன கம்பெனி, ஏதோ ஒரு வேலை தானே செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அலவன்சஸ் உண்டு. அவனுங்க வாங்குற இந்த வெளியேற்று வர ஸ்கேவஞ்சர்ஸ் கிட்ட அவனுங்க வாங்குற சம்திங்கே எவ்வளோ தெரியுமா, லேக்ஸ் கணக்கில் சம்பாதிப்பானுங்க. ஆனால் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஐடியில் நாங்கள் கூட உட்காந்துக்கிட்டு பண்ணுறோமோ அதெல்லாம் சம்பாதிக்க மாட்டோம். நிறைய விஷயம் இருக்குது. எதுவுமே வந்து when you face it and when you go through it தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து நடித்தா டைரெக்டாக ஹீரோவை தாங்க நடிக்கணும் அப்படின்றவங்களுக்கு நடிக்கலாம் சான்ஸ் கிடைக்காது. வயசாயிடும், ஒன்றும் கிடைக்காது. நீயே உட்காந்துக்கிட்டு நீயே உன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ ஆரம்பிப்பாங்க. இப்போ நீ காலேஜை விட்டு வெளியே வந்திருக்கல, இந்த காலேஜை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படும் போது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுப்ப. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படும் போது கம்பெனிஸ்னால் இப்போ வந்து குட்டி குட்டி கம்பெனிஸ்க்கு போனேன்னு வையேன், எங்கே போனாலும் ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பான். அதில் உனக்கு அந்த ஆஃபர் லெட்டர் பார்த்தா தெரியும், பைத்தியக்காரத்தனோட பண்ணிட்டோண்டான்னு ஒரு வருஷம் கழிஞ்சு
இதே நான் வந்து முதல்ல ஒரு பிரிகேட்னு ஒரு கம்பெனிக்கு போனேன். எனக்கு வந்து இப்போ எப்போ 8,700 10,000 சம்பளம்னு சொன்னான். என்னடா இது சரி பேங்கிங்கில் வந்து 3,500 கூப்பிட்டானுங்களே, இது பரவாயில்ல போலன்னு நினச்சிட்டு ஒரு மாதம் அங்கே போய்கிட்டு இருந்தேன். நான் ஜஸ்ட் வண்டியில் வரும்போது பார்க்கும்போது தான் HCL ஹையரிங் போர்டை பார்த்துட்டு ஓடினேன். என்னோட ஸ்டார்டிங் சேலரி 28,000 கொடுத்தானுங்க. அப்போது சஞ்சய் பிறந்திருக்கப்போ நான் அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட டைம் எப்போ சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. ஆனால் நான் பிரிகேடில் நல்லா கற்றுக்கிட்டேன். 1 மாதத்துலேயே 2 மாதத்தில் நான் ஓரளவு நல்லா கற்றுக்கிட்டேன். எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட எந்த நாலேஜுமே தேவையில்லை. இன்டர்வியூக்கு போகும்போது நீ ஃப்ரெஷ்ஷாக இரு. உங்ககிட்ட அவன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான். நீ எவ்வளோ ஒழுக்கமாக இருக்க, நீ உட்கார வச்சிருக்கிற இடத்துல CCTV இல்லாமல் பார்ப்பான். இவன் எப்படி ஆக்ட் பண்ணுறான், இவன் எந்த குரூப்போட சேர்ந்து இப்போ உட்கார வச்சிருக்கிறான், இவன் என்ன பண்ணுறான், இவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. உன்னோட ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமே உன் ஆட்டிடியூட் தான். நீ என்ன வேணாலும் கழட்டிட்டு இப்போ உள்ளே போ, நீ உன் ஆட்டிடியூட் சரியில்லைன்னா அவனை முதல்ல வெளியே அனுப்பிடுன்றோம். நீ சொல்லி கொடுத்தா கற்றுப்பியா, கற்றுக்கிட்டா செய்வியா, அது போதும் அவனுக்கு. இவ்வளோதான் தேவை. உனக்கு வந்துட்டு கொம்பு இருக்கணும், தனியாக உனக்குன்னு தனியாக பலம்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படிலாம் இந்த உலகத்தில் யாரும் வேலைக்கு போக முடியாது. முதல்ல இதை விட்டுருங்க. நான் வேலை கிடைச்சிட்டா நான் பெரிய ஆள், வேலை கிடைக்கலன்னா நான் ஒரு மட்டமானுங்க. அப்படி இல்லை, நீ தான். உனக்கு வேலையே கிடைக்காது. 10 கம்பெனி ஏறி இறங்கு. நான் பெராட்லாம் போயிருக்கேன். பெராட்லாம் அந்த கம்பெனிலாம் மரியாதையே கொடுக்க மாட்டேன் இப்போ. ஆனால் அந்த பெராட்டுக்குலாம் நான் வேலை கேட்டு போயிருக்கேன். அவன் என்னை நக்கலை இவர் ஓவர் குவாலிஃபைட்லாம் சொல்லியிருக்கான். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் பண்ணினேன். நீங்கள் கல்யாணம் ஆகி அடுத்த வேலை யாருக்கும் சோறு போடணுன்ற இப்போ இதில் இல்லைல்ல. உனக்கு டைம் இருக்குல்ல, ஃபஸ்ட் இந்த வேலையை பாரு. இதோட என்ன வேறு வேலை இருக்குது உங்களுக்குலாம். நீ மேலே ஏன் படிக்கல, நான் ஏன் தெரியுமா கேட்கல, அது உன்னோட தனிப்பட்ட பர்சனல் விஷயம். ஆனால் இப்போ என் கூட பையனோட படித்ததுனால எனக்கு ஒரு பையனை மாதிரி நான் நினச்சி உன்னை சொல்கிறேன். நான் சஞ்சய்க்கு என்ன சொல்லணும் அதே தான் உனக்கும் சொல்லியிருக்கேன். ஓகேயா? என்ன ஒரு 4-5 கம்பெனி போயிட்டு தோத்துட்டோன்னு நினைக்காத. 20 கம்பெனி போயிட்டு 28வது கம்பெனியில் கூட நல்ல பொசிஷன் கிடைச்சிடும். நீ ஏறி இறங்கும் போது ஒரு இடத்துல கற்றுக்கோ என்ன நம்ம தப்பு பண்ணுறோன்றது. இன்னொன்று, இந்த உலகமும் உனக்கு யாரெல்லாம் சிரிக்கிறாங்க, யாரெல்லாம் உண்மையாக நடிக்கிறாங்க, எல்லாமே உனக்கு கற்றுக் கொடுக்கும் கம்பெனி. புரியுதா? லைஃப் நிறைய கற்றுக் கொடுக்கும். அதை கற்றுக்கும் போது நீ வந்து என்ன பண்ணணும், ஒன்றை வந்து ஷேப் பண்ணிக்கோ. இப்படி தான் எதுவுமே வெளியே காமிச்சிக்காத. நீ அச்சீவ் பண்ணாலும் வெளியே காமிச்சிக்காத. நீ வேலைக்கே போயிட்டாலும் நீ சாதாரணமாக கற்றுக்கோ. அதே கம்பெனியில் இருன்னு நான் சொல்ல மாட்டேன். 1 இயர் இரு மினிமம். அந்த கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கு இங்கே இருக்க டேலண்ட்டை காமிச்சு அதிகமான சம்பளத்தை கேளு. அந்த கம்பெனிக்கு போ, அங்கே 2 வருஷம் அந்த கம்பெனியில் நல்லா கற்றுக்கோ. அந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போ. ஒரே கம்பெனியில் இருக்காத. ஆனால் என்றைக்குமே கற்றுக்கோ. அதை மட்டும் ஸ்டாப் பண்ணாத. இன்னொன்று, உன்னுடைய யூஜியை மட்டும் வச்சுட்டு நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு நினச்சினா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உள்ளே வந்து IJPலாம் ஃப்ளோட் ஆச்சுன்னா, இன்டர் ஜாப் பொசிஷனிங்லாம் ஃப்ளோட் ஆச்சுன்னா உன்னுடைய யூஜி ஒன்றுமே உனக்கு ஹெல்ப் பண்ணாது. பிஜி